$3 என்பதால மீசோ சூப் ஆர்டரா? இடம் எது, கடை பெயர் போட்டால் தானே நாங்களும் ட்ரை பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. என்கிட்ட ஐபோன் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாம்சங் S10 தான் வச்சிருக்கேன் நானு. இந்த மாதிரி ஏன்னா இன்ஸ்டால அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அவன் சொன்னா, ஏய் நீ தாண்டி அந்த சாங் அவ்வளவு டீசெண்டா பரதநாட்டியம் ஸ்டைல்ல ஆடின. ஆத்தாடி ஆத்தா. நமஸ்காரம், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆல்ரைட், இன்னைக்கு ஆக்சுவலா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகுற நேரத்துல ஷூட் கேன்சல் ஆயிடுச்சு. வேற எதுவும் முக்கியமான சீன் போகணும் அப்படின்னால. ஸோ கரெக்டா என்னோட அசிஸ்டன்ட்டும் இருக்காப்ல. அந்த டைம் நாங்க ஓகே ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம்னு அது பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் வந்துட்டு எனக்கு கரெக்டா நம்மளோட ட்ரெயின்ல ஒரு டீம், என்னோட எடிட்டிங் டீம் வந்து எஸ் இட்ஸ் டைம் ஃபார் அந்த டைம் வந்துருச்சு மேடம்ங்கிற மாதிரி என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. கலெக்ட் பண்ணி எனக்கு கொத்தா அமைச்சிருக்காங்க. என்னது, உங்களுடைய பொண்ணான கமெண்ட்ஸ் தான். அதுக்கு திருப்பி பதில் சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஆன்சரிங் கமெண்ட்ஸ், இட்ஸ் டைம் டு ஆன்சர் த கமெண்ட்ஸ். சம் குட், சம் பேட், சம் நாஸ்டி. லெட்ஸ் டேக் a look at it. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்சரிங் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஓகே, முதல் கமெண்ட். நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? அஃப்கோர்ஸ் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களாவா? சீ ஃபுட் லவர். நான் வந்து அதுதான் பீஃப் அண்ட் போர்க் மட்டும் தான் சாப்பிட்டது இல்லை. எல்லா நான்வெஜ்ஜும், அதாவது சொல்ல போனா 80% வெஜிடேரியனு, ஆனா 20% நான் வெஜிடேரியன். சண்டே ஆச்சுன்னா, வெட்னஸ்டே ஆச்சுன்னா கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன், சமைப்பேன். எல்லாமே 2018 வரைக்கும். 2018ல ஒரு டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு ஓவர் நைட்டா வீகனா மாறினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நினைச்சேன். என்னுடைய ஹோல் சாப்பாடு எவ்ரிதிங் சேஞ்ச்டு. ஸோ 2018 வரைக்கும் டெஃபினட்டா சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2018க்கு அப்புறம் சாப்பிட்றது கிடையாது. ஐம் வீகன். ஓகே, அடுத்த கமெண்ட். மீசோ சூப் இஸ் வெஜ்? Question mark. Wasn't they use fish skin to make a miso soup vegetarian? See, நான் எங்க போனாலும், நியூசிலாந்து போனா கூட, நீங்க சொல்றது நியூசிலாந்து போன போது ஷூட்டிங்க்கு, அப்ப கூட என்னால டெஃபினட்டா வீகனா இருக்க முடிஞ்சிச்சு. அண்ட் மீசோ சூப் வந்து ஃபிஷ் இல்லாம வெஜிடேரியன் மீசோ சூப்பு, வெஜிடபிள் மீசோ சூப்புன்னு நோண்டி பார்த்து, முன்னெல்லாம் கூட நோண்டலன்னா பரவாயில்ல, வீகன் ஆயிட்டா கண்டிப்பா நோண்ட ஆரம்பிச்சிருவோம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நான் பிராணிக் ஃபுட்டே நோண்டல அங்க போயிட்டு. ஓகே, அங்கேயும் போயிட்டு ரா மெனு கூட ஐ குட் ஈட். ஐ ஸ்டாக்ட் அப் திங்ஸ், ஐ கிரேட்டட், ஐ ஏட் பை மை செல்ஃப். என்னோட ஃபுட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அது எப்படி பார்த்துக்கணுங்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும். அங்க போய் யோகிக் சாப்பாடு 24 hours சாப்பிட்டு இருக்க முடியாது. ப்ரொடக்ஷன் ஃபுட் எப்படி வெஜிடேரியன் இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ், ரசம், சாம்பார், பொரியல், கிரியல். இந்தியன் படம் தான் போகணும், இந்தியன் சாப்பாடு தான் வந்துச்சு. அட் த சேம் டைம் நிறைய ஆர்டிஸ்ட் அங்க இருக்கிறவங்க கூட வீகன்ஸா இருந்து வீகன் ஃபுட், இன்டர்நேஷனல் ஃபுட் வந்துட்டு இருந்துச்சு. லைக் சாலட்ஸ் அண்ட் பேக்டு வித் வீகன் ட்ரெஸ்ஸிங், பீனட் பட்டர் ட்ரெஸ்ஸிங்கோட, இந்த மாதிரிலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. பிளஸ் பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கூட போயிட்டு கோகோனட் மில்க்ல இருந்து, ஆல்மண்ட் மில்க்ல இருந்து, ஓட் மில்க்ல இருந்து லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ தேர் வாஸ் நோ ப்ராப்ளம். ஸோ அப்படி இன்னைக்காச்சும் வெளியில ஒரு இடத்துல போய் சாப்பிட்றேன்னா நான் விசாரிக்காமையா இருந்திருப்பேன். நான் எல்லாம் விசாரிச்சு பார்த்துதான் சாப்பிட்டேன் கண்ணா, கவலைப்படாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சிஸ்டர், உங்களுக்கு மேக்கப் போடு, போட்டோ ஷூட் எடுக்கணும், கான்டாக்ட் நம்பர் சிஸ்டர் ப்ளீஸ்மா. எனக்கு ஏற்கனவே மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைன் எல்லாருமே, ஹேர் ட்ரெஸ்ஸர், ஹோல் டீம் இஸ் தேர். பட் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் கொலாப் கிலாப் எனிதிங் ஃபார் யூடியூப் இல்ல ஃபார் இன்ஸ்டா பண்ணணும்னா நீங்க ட்ரெயின்லோட கான்டாக்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. மல்டி மம்மி சேனல் போய் மல்டி மம்மி சேனலோட இமெயில் ஐடி நீங்க கண்டுபிடிச்சு யூ மஸ்ட் இமெயில் டு தெம். ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பிகாஸ் ஐ எம் டைட் அப் ட்ரெயின்லோடுங்கிறதுனால. அண்ட் அங்க த டீம் வில் அரேஞ்ச் இட். லைக் அந்த மாதிரி அவங்க எதாவது செய்வாங்க. பிகாஸ் இன் மை ஹவுஸ் ஐ டோன்ட் அலவ் எனிபடி. எனக்கு பெட்ஸ் இருக்காப்புல, கேட்ஸ், அண்ட் கேட்ஸ் ஹேட் எவ்ரிபடி. ஸோ அதனால்தான். $3 என்பதால மீசோ சூப் ஆர்டரா? இடம் எது, கடை பெயர் போட்டால் தானே நாங்களும் ட்ரை பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அந்த ஷார்ட்ஸ்லயே தெளிவா நியூசிலாந்துல தான் போயிருக்கேன். ஹோட்டல் பக்கத்துல இருக்குன்னு. அது கொரியன் ஃப்ரைடு சிக்கன் ஜாயிண்ட்.
பட் அந்த சிக்கன் ஜாயிண்ட்ல கூட ஒரு வெஜ் ஆப்ஷன் இருந்துச்சு, வீகன் ஆப்ஷன், விச் இஸ் வெஜ் அண்ட் வீகன் டுகெதர் வாஸ். இதுவும் அந்த வெஜ் டம்ப்ளிங்ஸ் மட்டும்தான். சோ அது ரெண்டுத்தையும் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஆமா 3 நான் எதுக்கு போய் சும்மா தேவையில்லாம அங்க சாப்பாடுல செலவு, எனக்கு எது தேவையோ அதை வாங்கி எப்படி ஸ்டாக் பண்ணிட்டேன். ரெஸ்டாரண்ட்ல போய் எதுக்கு செலவு பண்ணணும்? எல்லாருக்குமே தெரியும் வெளியில போய் சாப்பிட்டா ஃபாரின்ல கண்டிப்பா ஜாஸ்தி தான் செலவாகும் அப்படின்னு. அண்ட் கிளீனா போட்டிருக்க மேலேயே நியூசிலாந்துல ரொட்டோருவா அப்படின்னு. வாட்பா. அடுத்தது yellowish-ஆ இருக்குமா மேக்கப், பட் அழகா நீங்க மேக்கப் வித்தவுட் மேக்கப் எல்லாம் தாண்டி உங்க மனசு. எனக்கும் ஒரு ஆசைமா, எனக்கும் நீங்க சின்ன பிடிச்சி இப்படி பண்ணணும், வித் யோர் பெர்மிஷன், டைட் ஹக் அண்ட் கிசஸ். ஓகே, இந்த பொண்ணு பூ குட்டி வந்து ஷி இஸ் ரியலி ஸ்வீட். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டால கூட ஷி கீப்ஸ் கிவிங் வெரி வெரி பாசிட்டிவ் ஹாப்பி வெரி லவ்விங் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேங்க்யூமா, ஐ எம் சோ கிரேட்ஃபுல். நிஜமாவே இந்த மாதிரி. அண்ட் பிசைட்ஸ் அந்த மேக்கப் வந்து இந்த yellowish வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இந்த மலேசியன் கிளாஸ் ஸ்கின் லுக். பட் ஆக்சுவலா என்ன கொடுமை அப்படின்னா, நாங்க ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் எடுக்கிறது வந்து என்னோட போன்ல இருந்து தான். என்கிட்ட ஐபோன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாம்சங் S10 தான் வச்சிருக்கேன் நானு. ஸோ எனக்கு போட்டோகிராஃபி ஜீரோ நாலேஜ். கேமராமேன் வருது ரொம்ப ரேர், கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ரேர், எல்லாருக்குமே. பிகாஸ் ஓவர் 200 சேனல்ஸ் ட்ரெண்ட்ல அவுட்ல அண்ட் கேமராமேனுக்கு கம்மி. அது நானும் இருக்கணும், எல்லாம் சேர்ந்து அது ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால என்னால எடுக்க முடியாத வீடியோஸ் தான் நான் கேமராமேனை கூப்பிடுறது நான். ஸோ லைட்டிங் வீட்ல சம்டைம்ஸ் ஒயிட் லைட்ல எடுக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும், எல்லோ லைட்ல எடுத்தா வேற மாதிரி இருக்கும். நான் அன்னைக்குன்னு பார்த்து இந்த ரிங் லைட் எல்லாம் வச்சு அழகா இருக்கட்டுமேனு எடுத்து தொலைச்சேன். ரிங் லைட்டே பேசிக்கா எல்லோன்னு நினைக்கிறேன், ஏன்னா என் வீட்டுல இருக்கிற லைட்ஸ் ஒயிட். ஸோ லைட்டிங் மேட்டர்ஸ். ஐ ஆல்சோ ஐம் பிளானிங். இதுக்கு பதிலா இந்த போன்ல எடுத்து சாவறதுக்கு பதிலா டீசெண்டா ஒரு குட்டி கேமரா வாங்கிடலாமான்னு இருக்கேன். நீ எனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு போன்லயே போட்டோகிராஃபி வராதுன்னா அப்புறம் கேமரால போட்டோகிராஃபி எப்படி வரும்? ஐயோ, ஆக்டிங் யாரோ சொல்லி கொடுத்தாதான் வரும். அதுவே பிரச்சனைங்க. யோசிப்பு ஒரு நேரம் என்னடா பண்றது அப்படின்னு. அப்புறம் இந்த என்னைக்காவது இப்படி சின்ன பிடிச்சுனா, ஐயோ நான் அது இங்கே பண்ணிடுறேன் செல்லம், நம்ம மீட் பண்ண தெரியாது. அண்ட் so with your permission, tight hug and kisses. Yes, tight hug and kisses. Love you loads. Thank you so much. Now let's go to another very wonderful comment. Very important is an address பண்ணனும். You look beautiful with and without makeup. எனக்கும் மேக்கப் போட ஆசை, but I can't be strong as you. I'm very scared people might judge me. Smiley darling, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ மேக்கப் போட்டாலும் போடாட்டியும், நீ என்ன பண்ணினாலும் ஜட்ஜ் பண்றவங்க ஜட்ஜ் பண்ணிதான் தீருவாங்க. சோ நீ மேக்கப் போடுறதும் மேக்கப் போடாததும் உன்னுடைய பர்சனல் சாய்ஸா இருக்கணுமே தவிர, மத்தவங்க என்ன அதை பத்தி நினைக்கிறாங்கிறது நீ அதை பத்தி கவலையப்படக்கூடாது. நீ மேக்கப் போட்டு கண்ணாடியில பார்க்கும் போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வெரி குட், வேர் இட். நீங்க அதே வந்துட்டு நான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேக்கப் போடுறேன்னு போட்டது உங்களுக்கு சூட் ஆலையா, ஹாலோவின் மாதிரி இருக்கீங்களா, ப்ளீஸ் டோன்ட் வேர் இட். நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் யோர் சாய்ஸ். உங்களோட சாய்ஸஸ் வந்துட்டு மத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ own it, be proud of what you are. is it? Don't, and இது being strong has got nothing to do with makeup. ஸ்ட்ரென்த்துக்கும் மேக்கப்புக்கும் சம்மந்தமே கிடையாது டார்லிங். ஆஹா, வந்து விட்டது கேடு காலம்ங்கிற மாதிரி வந்துடுத்து. Your costume is on wrong, your feet and your heels aren't close enough, you are not bending at all. Okay, இது வந்து அந்த பரதநாட்டியம் வீடியோ காஸ்டியூம். ஓகே, அது கீழே ஒரு 19 ரிப்ளைஸ். அதுல பாதி பேர் கழி ஊத்தி, மீதி பேர் அதுக்கு என்ன டிஃபெண்ட் பண்ணி சும்மா காணேத்ராமன. நான் முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓகே, நான் எக்ஸ்கியூஸ்லாம் பண்ணவே போறதில்ல. ஐ எம் வெரி வெரி சாரி. ஏன்னா டிஸ்பைட் பீயிங் அ பரதநாட்டியம் டான்சர், 4 வயசுல இருந்து நான் இந்த மாதிரி ஒரு பரதநாட்டிய காஸ்டியூமை நான் சினிமால கூட போட்டு ஆடினது கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணி எப்போ எத்தனை வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நான் டான்ஸே பண்ணியிருக்கேன். அதுல சேவ் சாயில் டான்ஸ் தவிர நான் குமார் அவசரப்பட்டிய அதுவும் டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்ட்ல நான் ஆடினேன்.
நெக்ஸ்ட் காவாலா சாங் மட்டும்தான் நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ், அதுவும் குர்தா பைஜாமா போட்டு நான் ஆடிட்டேன் தோத்தி பேண்டோட இன்ஸ்டால. ஆக்சுவலா இந்த ஐடியா பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டு ஆடினா அது அழகா இருக்கும்னு எனக்கு சொன்னதே வந்துட்டு ஒன் ஆஃப் மை கோஸ்டார்ஸ். ஓஹோ. நான் வந்து பெருமையாலாம் பேத்துக்கல, வி ரீசென்ட்லி ஷார்ட் டுகெதர். அவன மீரா படத்துல இருந்து எனக்கு தெரியும். ஷரத் தான் சொன்னான் இந்த மாதிரி. ஏன்னா இன்ஸ்டால அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அவன் சொன்னான், ஏய் நீ தாண்டி அந்த சாங் அவ்வளவு டீசெண்டா பரதநாட்டியம் ஸ்டைல்ல ஆடின, ஆத்தாடி ஆத்தா. அது காஸ்டியூம் போட்டு பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டு ஆடி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா. அப்பதான் எனக்கு ஐடியா வந்துச்சு, சரி ஆடலாமே அப்படின்னு. நான் சொன்னது இதை ஏன் டிசைனர் கிட்ட. அவ இது வரைக்கும் பிரைடல் தான் பண்ணிருக்காளே தவிர பரதநாட்டியம் காஸ்டியூம் அவ பண்ணதே கிடையாது. சோ அவ போய் ஹையர் பண்ணிட்டு வந்தா. என்ன தலையை தூக்கி பாக்க. முதல்ல மெஷர்மெண்டே பல விதத்துல தகுதி மித்தாவா இருந்துச்சு அது. ரெண்டாவது நீங்க சொல்ற அந்த கர்மம் பிடிச்ச பல்லு அது உள்ள போடணுமா வெளில போடணுமானே தெரியாது. ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு பார்த்தோம், அது பெப்பர் பேன் ஸ்டிஃபா ஃபேன் மாதிரி இருந்துச்சா. நான் 9 months இல்ல 10 months கூட அவ்வளவு 9 months கூட நான் அப்படி பிரெக்னெண்டா ஒரு வயரோட இருந்ததுல. நார்மலாவே எனக்கு தொப்பை இருக்கு, நான் ஒன்னும் லீன் மீன் மெஷின் கிடையாது, ஒரு கொஞ்சம் மேல் வயிறு இருக்கு. அது உள்ள போட்டதுக்கு அப்புறம் இன்னும் புசுக்குன்னு ஆயிடுச்சு பெருசா. ஐயோ இது என்ன இப்படி இருக்கு, சோ இது உள்ள போடக்கூடாது போல இருக்கு, வெளியில ஃபேன் மாதிரி வரும்னு நினைச்சு. அவளுக்கும் தெரியாது எப்படி அந்த காஸ்டியூமை மாட்டணும்னு, எனக்கும் தெரியாது. அந்த நேரம் பார்த்து இது ஷூட் பண்றதுக்கு சரி, இதுல வேற கீழே ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் 1 minute தானே, எவ்வளவு கஷ்டம் ஆடுது. ஏமா சாமி முதல்ல 1 minute எல்லாம் முடியாது அது. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதுக்குதான் we had to call the cameraman. இப்ப கேமராமேன் முதல்ல வந்தானா அதை வந்து அவன் 4 ஆங்கிள் ஷூட் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அது எடிட்டிங் டீம் எடிட் பண்ணுவான் அதை. நானே வந்து பதம் மட்டும்தான் ஆட முடிஞ்சிச்சு அதுல. என் ஆடினது கடைசியா நான் எப்ப தெரியுமா டான்ஸ்ன்னு ஆடினது, நான் நிஜமா சொல்றேன் 2008ல என் பொண்ணோட நான் டேங்கோ பண்ணி என்னோட லெஃப்ட் முட்டி டமால், ஏற்கனவே லைட் முட்டி கொஞ்சம் தகுதி மித்தா, இதுல லெஃப்ட் கயண்டுக்குச்சான். அது ட்ரீட்மெண்ட்ல இருந்து பல வருஷமா சாந்தகிரி சித்த ஆயுர்வேதிக் வைத்தியசாலால அந்த சனியனே வந்து நான் ஈசா ஹட்டயோகா பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நீ கேப் எல்லாம் இல்லாம அரை மண்டியிலே உட்கார முடியுது. அதுவும் ஃபுல்லா உட்கார முடியாது. நீ சொன்ன ஹீல்ஸ் கிட்ட வெயின்னு எப்படி டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுங்க, வைக்க முடியாது. நீ சொல்ற மாதிரிலாம் நான் ஆட முடியாது. எனக்கு எவ்வளவு வருதோ என் கெப்பாசிட்டிக்கு அவ்வளவுதான் ஆட முடியும். நான் பத்மா சுப்ரமணியம் நான் பர்ஃபெக்டா ஆடுறேன், நீ இப்படியே ஆடு நான் சொன்னேன். அதுவே ஒரு செல்ஃப் ட்ரோலிங் மாதிரி தான் காமெடி வீடியோவா இருக்கு. Sadhguru சொன்ன மாதிரி don't be worried about all the shit that is thrown at you, because all the shit collected will become manure, and manure is very good for growth anmanga. So all this shit is very good for me. நானும் கத்துக்கலாம் இல்லையா? So thank you very much. என்னை களி ஊத்தினதுக்கும் தேங்க்யூ வெரி மச். என்னை பத்தி எனக்கு டிஃபெண்ட் பண்ணி எனக்காக பேசினதுக்கும் தேங்க்யூ வெரி மச். ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஆஹா, என் குரு பேரை சொன்ன உடனே வந்துட்டாரு. ஐயோ, she is experienced many things. Actually she is a junior Sadhguru Dev, such an experienced good soul. Rama Rama Shambho Mahadeva, please அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஐயோ ப்ளீஸ் கணக்குல போட்டுக்கோ தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத. நான் வந்து சாய் டிவோட்டி, நான் சத்குருடைய ஃபாலோவர், அவருடைய ஸ்டூடெண்ட். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஓகே, டசன்ட் மீன் தட் ஐம் பர்ஃபெக்ட் ஆர் லைக் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட சாதனை எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னா வாய் மூடிக்கிட்டு நீ சொல்ற ஆசனாவை போடுங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால எனக்கு எவ்ரிடே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் டெய்லி கத்துக்க தான் விரும்புறேனே தவிர இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஞானியோ இல்ல எல்லாம் தெரிஞ்ச ஒரு இதுவோ பர்சன் நான் கிடையவே கிடையாது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டம்பஸ்ட் பீப்புள் இன் தி வேர்ல்ட். பட் பேசிக்கலா ஆத்மா வந்து இதுல குட் பேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. The soul wants to experience every time when it comes down what it wants to experience. அவ்வளவுதான், அது தேடி போகும். அது அவ்வளவுதான். பேடு குட் எல்லாம் அதோடைய கர்ம வினைகளை பொறுத்து இருக்கு. ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க ரொம்ப நிறைய கெட்ட விஷயங்களை பண்றாங்க, ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறவங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்றாங்க. ஸோ அதனால லைஃப் எனக்கு அது கத்து கொடுத்துருக்கு. நாட் டு ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர், நாட் டு ஜட்ஜ் அட் ஆல். ஜட்ஜே பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுதான். அண்ட் அதான் நானே எல்லாத்தையும் சொல்றது. Stop judging people. I mean, life is just not worth it. So they try to speak in English. You are also acting in Telugu, right? So even Telugu people watching your videos, or else you want to speak in your mother tongue, it's up to you. Okay, please.
நான் வந்து தெர் லாட் எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கட்டும், கேரளால இருக்கட்டும், ஆந்திரால இருக்கட்டும், அவங்க இங்கிலீஷ்ல வீடியோஸ் போட்டா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போது உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் மாத்திரம் இங்கிலீஷ்ல பேசினா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பேசிக்ஸ் ஆஃப் சோப்பு, அந்த மேஜிக் மேக்கப் கிளாத் ரிவ்யூ, அதெல்லாம் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். நோபடி இஸ் வாட்சிங். ஆனா ரீஜனல் லாங்குவேஜ் எதுவா இருக்கட்டும், அது தமிழா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், கன்னடா இருக்கட்டும், மலையாளா இருக்கட்டும், இஃப் ஐ புட் அப் அ வீடியோ ஒரு ஷார்ட் இன் தட் பீப்புள் ஆர் வாட்சிங். ஏன்னா இந்த 4 லாங்குவேஜ்லயும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? எனக்கு டெஃபினெட்லி நான் யோசிக்கிறது தமிழ்ல தான், அண்ட் கொஞ்சம் இங்கிலீஷ்ல, எழுதுறதும் தமிழ்ல தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இது ஐ வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ். இல்லை, திஸ் இஸ் தமிழ் சேனல், இது என் சேனல், அவ்வளவுதான். இப்போ எனக்கு இந்த ஒரு பாஷை தான் வரும் அப்படின்னா நான் இதையே பேசிட்டு போயிட்டு இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னடா டீமும் சொல்லுவாங்க இல்லையா, வியூஸ் போகுதா போகலன்னு. வியூஸே போகாம நம்ம பாட்டுக்கு பிடிவாதமா இல்லை நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா ப்ளீஸ், அந்த மாதிரி கிடையாது. சோஷியல் மீடியால சில விஷயங்கள் ஆடியன்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணணும். ஸோ தட்ஸ் த ரீசன் if I put up a video or speak in English or something, it doesn't go views. What's the point? அதான் அக்கா ஹேர் கட் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க, ஃப்ரம் மலேசியா. ப்ளீஸ்மா, நான் லாஸ்ட் இயர் கூட ஹெட் சாப் இட் ஆஃப் ஷோல்டர் லென்த் வரைக்கும். பட் என்னன்னா மிச்ச கேரக்டர்ஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, லைக் ஒரு ஹோம்லி கேரக்டர் அந்த மாதிரியும், அப்புறம் பிக் அதெல்லாம் வைக்கணும். அது சனியை எனக்கு போட்டு அரிச்சு புடுங்கி உயிரை வாங்கி தொலைச்சிரும். சரி, முடி கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால வளைச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்க, பேசாம பின்னிட்டு போயிடலாம். பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒண்ணு பின்னல் வருது, இல்ல கொண்ட வருது. கொலா புட்டே செய்ய தெரியாத வான் தலைவன் எப்படிடா மக்களுக்கு கொலா போட்டு தண்ணி விடுவான்? சோ இப்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா திக்னஸ் கம்மியா இருக்கும்ல, லேயரிங் பண்ணிட்டோம்னா அப்புறம் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு சௌரி சுத்தணும், டு கிவ் இட் தட் அந்த ஃபீலிங். அதுக்காகவே நான் வந்துட்டு, பட் அதுக்குன்னு என்னால ரொம்ப நீளமா வளர்க்க முடியாது. என்னோட ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்கும், இதுவே ஹெவியா இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் லென்த், ஜஸ்ட் வேஸ்ட் லென்த் வரைக்கும் ஐ கைண்ட் ஆஃப் மெயின்டைன் இட், அவ்வளவுதான். கட் பண்ண முடியாது இல்லை, எல்லா ஹேர் கட்டும் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. பட் பண்ற கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு டுடே இட்ஸ் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஃபார் மீ. அது அந்த ஸ்டைல்ல கட் பண்ணி அப்புறம் அது பார்லர்ல போய் சேம் பிளேஸ், நோ பேஷன்ஸ் ஃபார் ஆல் தட். ஆல் ஓவர் ஃபினிஷ்ட். ஹாய் ஆஷுமா, ஐ ஹேவ் a cocker spaniel dog. Is this product useful for dogs as well? அம்மா, ஓகே. நான் பிரின்ஸோட பர்த்டேக்காக அந்த பெட் வேக்யூம் கிளீனர் ஒன்று வாங்கியிருந்தாலும் அதை பத்தி கேட்டிருக்கீங்க. அது வந்து எல்லா பெட்ஸுக்கும், அதாவது ஃபர் இருக்கிற எந்த பெட்டா இருந்தாலும் சரி, மினி டாக்ஸ், லார்ஜ் டாக்ஸ் கூட அதுல வெவ்வேறு அட்டாச்மெண்ட்ஸ், கிளிப்பர்ஸோட ஷார்ட்ஸ் இருந்ததுனால என்னால ஒரு அட்டாச்மெண்ட்டையும் காட்ட முடியல. பட் 11,000 சில்ட்ர, அது அமேசான்ல தான் வாங்கினேன், பெட் வேக்யூம் கிளீனர். ஸோ காக்கர் ஸ்பானியல்னா டெஃபினட்டா 4 கோட் இருக்கும். ஐ நோ தி திக்னஸ். லாசாப்ஸோ இந்த மாதிரி டாக்ஸா இருக்கட்டும், லார்ஜ் பிரீட் டாக்ஸுக்கு கூட. அண்ட் பெஸ்ட் அந்த ப்ராடக்ட்ல என்ன அப்படின்னா, முன்னாடி கூட இவனுக்கு எல்லாம் ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தபோது முடி ஒண்ணு விழும்போது இதை நாங்க பக்கெட்டை வச்சுட்டு பக்கத்துல தண்ணி முக்கி வெயில்னா வீடெல்லாம் பறக்கும். அதுக்கப்புறம் வீடை மறுபடியும் வேக்யூம் பண்ணணும். அந்த பிரச்சனை வந்து இல்லாம இப்போ ப்ரஷ் பண்ணும் போதையே அது வேக்யூம் கிளீனரோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அந்த முடி பெட் ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் சேர்ந்துக்குது. அட் த சேம் டைம் அதுல வெவ்வேறு அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பெட் மேல, அப்போல்ஸ்ட்ரி மேல இந்த பெட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இதுங்களுக்கு ஒரு டீஷேடிங் பிரஷ் 2 கொடுத்துருக்கான். பிளஸ் ஒரு தனியா கிளிப்பர் கொடுத்துருக்கான். அதை செப்பரேட்டா நீங்க சார்ஜ் பண்ணிட்டு ப்ளூடூத் சார்ஜர் இது எல்லாமே கொடுத்துருக்கான் அதுல. அது கிளீனிங் பிரஷ் அண்ட் இது மொத்தமும் டிட்டாச்சபிள். உள்ள இருக்கிற ஃபில்டரோட நீங்க வாஷ் பண்ணி அப்படியே அதை காய வச்சு போட்டுடலாம். உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் பெட்ஸ் வச்சிருக்கிறவங்க. ஸோ காக்கர் ஸ்பானியல் மாத்திரம் இல்ல, எந்த பிரீட் ஆஃப் டாக்ஸுக்குமே அதுல லீஃப்லெட்டே போட்டிருக்கு. அது பெட்ஸுக்குனே தான் அது வேக்யூம் கிளீனர். அது ட்ரிம்மர் கம் வேக்யூம் கிளீனர். அது அமேசான்ல. இந்த திவ்யா பாப்பா இஸ் லக்கி. Oh my God. ஓகே, திவ்யா வந்து என்னோட ஹோம் கீப்பர் அக்கா இந்திராக்காவுடைய டாட்டர். ஷி ஆல்சோ சோப்பிங்ல என்னோட ஸ்டூடெண்ட். அண்ட் அவதான் ஷி ஷூட்ஸ் மை இன்ஸ்டா ரீல், சம்டைம்ஸ் மை வீடியோஸ். இப்போ இங்க நான் கேரளால இருக்கேன், மை அசிஸ்டன்ட் அமல் இஸ் டூயிங் இட். பட் நான் சென்னையில இருந்தேன்னா திவ்யா பாப்பா கம்ஸ் டு ஷூட் இட் ஆன் மண்டே ஆர் சம்திங் லைக் தட், ஃப்ரீயா இருக்கும்போது. அண்ட் காமெடி என்னடானா, அது வந்து நான் இனிமே ஐ திங்க் அது விளாகா எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் ஓகே ஷார்ட்ஸ் தான் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அது ஷார்ட்ஸா எடுத்தேன், சூவனியர் ஷாப்பிங் அப்படின்னு.
நான் ஆக்சுவலா வந்து அவளுக்கு மாத்திரம் இல்ல, ஷீ இஸ் நாட் ஓன்லி லக்கி ஒன். எனக்கும் என் பொண்ணு இருக்கா. ஐ ஹேவ் a வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐ ஹேவ் கசின்ஸ் whom I'm very attached to. ஸோ நான் ஆக்சுவலா அவங்களுக்கும் தான் ஷாப்பிங் பண்ணினேன். ஆனா எடிட்டிங் டீம் ஷார்ட்ஸ்ல என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இந்திராக்காவுக்கும் நான் ஒரு அந்த நியூசிலாந்து சூவனியர் பேக் இருக்கும் பாருங்க, அது கூட எடுத்தேன் நான். நார்மல் இந்த சூவனியர் ஷாப்ல ஜஸ்ட் இந்த காட்டன் கிளாத் பேக் வித் நியூ அந்த ஊர் பிரிண்ட் போட்டிருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. அவங்களுக்கு ஒரு பேக், எனக்கு ஒரு பேக் எடுத்தேன் நான். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் லெதர் பேக்ஸ் வாங்க மாட்டேன்னு. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. திவ்யாவுக்கு பண்ண ஷாப்பிங்கை மட்டும் நம்ம டீம் எடிட் பண்ணி போட்டாங்க. ஸோ திவ்யா மட்டும் லக்கி கிடையாது. ஸோ எனக்கு வசதி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா லைக் வாங்கி கொடுப்பேன். பட் என்னோட லிமிடெட் பட்ஜெட்டுக்கு, என்னோட லிமிடெட் இதுக்கு, தேர் ஆர் ஒன்லி ஃபியூ பீப்புள் இன் மை லைஃப் ஐ கேன் அஃபோர்ட் டு பேம்பர். ஸோ திவ்யா பாப்பா மட்டும் லக்கி கிடையாது. there are a lot of people who are lucky to be in my life. And நானும் அதே போலதான், அவங்க வாழ்க்கையில நான் இருக்கேன். ஈவன் ஐ எம் ஆல்சோ வெரி வெரி லக்கி. ஸோ திஸ் sums up all the comments. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் செஷன் இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதா? ப்ளீஸ் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் டெஃபினட்டா போடுங்க. நீங்க கல்வி ஊத்துனா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கண்டென்ட் ஆகி போச்சு. ஏன்னா நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அந்த பரதநாட்டியம் வீடியோ அந்த காஸ்டியூம் நீங்க கழுவி ஊத்தினதான் 1 மில்லியன் வியூஸுக்கு மேல எல்லாம் போய் எனக்கு I got a nice check baby from Trendloud. So அப்படியே போச்சு. ஸோ நீங்க கழுவி ஊத்தினீங்கன்னா ஆல்சோ நாட் அ ப்ராப்ளம். எனக்கு அது கான்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.